நான் உங்கள் சமூக ஆர்வலர். இன்றைய துறை சுற்றுலாத்துறை. இந்த சுற்றுலாத்துறை இயக்குனர் முரளிதரன் நேர்மையான மனிதர், அவரை வர சொல்லவே முடியாது. சுற்றுலாத்துறை அதிகமாக நிதி ஒதுக்கீடு, அதிகமான மெரினா பீச்சு, ஈடன் பீச்சு, சேண்ட் பீச்சு, லேக் எஃப், இப்படி பல பிரிவுகளை உள்ளடக்கியது. போட் ஹவுஸ், மாகே, ஏனாம் எல்லாம் அனைத்து இடத்துல இருக்குது. ஆனால் இந்த இயக்குனரை ஆட்டி படைப்பது ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி யார்? அவருடைய பின்னணி என்ன சொல்லுங்கள். ஆஷா குப்தா. இந்த ஆஷா குப்தா யார்? அவருடைய தகுதி டிஜிஎம். இன்னைக்கு சுற்றுலாத்துறை டிஜிஎம்மாக இருக்கிறான். முரளிதரன் கொள்ளையடிக்கிறது கிடையாது, ஆஷா குப்தா தான் கொள்ளையடிக்கிறான். லட்சுமி நாராயணனுக்காக சுற்றுலாத்துறையிலிருந்து பணத்தை எடுத்து ரூபாய் 60 லட்சம் செலவில் புதிய கார் வாங்கி கொடுத்துருக்காரு. 60 லட்சம் காரு. மானங்கட்ட பசங்களை ஏன்டா பாண்டியில் வாடிருக்கேன்? 60 லட்சம். அந்த காருடைய மதிப்பு 60 லட்சம். அது மட்டுமல்ல, லட்சுமி நாராயணன் மகள் திருமணத்திற்கு வரவங்களாம் சால்வை போடணும். விஐபி சொந்த காசு வாங்கி போடு. முண்டமே நீலாம் அமைச்சர் தானே, சொந்த காசு வாங்கி போட வேண்டியதானே. சுற்றுலாத்துறையில் அந்த சால்வையெல்லாம் வாங்கிட்டு வரான். இப்படி குடும்பம் பண்ணுறான்னு பாருங்க. அரச பணத்தை இப்படிலாம் சாப்பிட்ற அந்த லட்சுமி நாராயணன் பாருங்க. சால்வை 600 சால்வை வாங்கி வந்து அரசு செலவில் இவர் போடுறார். தண்ணி பாட்டில் அரசு செலவு, இலை அரசு செலவு, எல்லாமே அரசு செலவு. அந்த செலவெல்லாம் சுற்றுலாத்துறை தலை வைக்கிறார். அது மட்டும் இல்லை, மெரினா பீச் கட்டுக்கடங்காத ஊழல், கட்டுக்கடங்காத வன்முறைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதை ஒரு பிஜேபி முக்கிய பிரமுகர் நடத்துகிறார். அவள் தான் சாம்ராஜ். அவர் யார்? நமச்சிவாயத்தின் கைத்தடி. நமச்சிவாயத்தின் கைத்தடிங்க. அவன் நடத்தினான் சுற்றுலாத்துறையை. மெரினா பீச்சை. அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஈடன் பீச்சு. அது யார்? ராமு, பிஜேபி ராமு, அவனுடைய மருமக ஆடலரசு, அவன் பேர் நடக்குது. அந்தாண்ட சேடன் பீச்சு. அதில் பாரு, அதுலேயே ஒரு பிஜேபி பிரமுகர். இந்த பிஜேபி பிரமுகர்கள்லாம் ஆறு, மணல், கடற்கரையெல்லாம் குத்தகை எடுத்து அரசுக்கு வருமானத்தை, அரசுக்கு லீஸ் தொகையும் கட்டுறது கிடையாது. புத்தக தொகையும் கட்டாமல் 7 லட்சம் ரூபா ஆண்டு கட்டணும் சுற்றுலாத்துறைக்கு. இதுவரையும் அவனுக்கு கட்டவே இல்லை. இப்படி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆஷா குப்தா தான் அனைத்து நிர்வாகத்தையும் பார்க்கிறார். முரளிதரன் வேஸ்ட்டு, ஜீரோ. முரளிதரன் ஜீரோ, எம்டி. ஆனால் அந்த ஆஷா குப்தா அனைத்து மட்டத்திலும் ஊழல். கறி வாங்குறதுலேருந்து, மட்டன் வாங்குறதுலேருந்து, சிக்கன் வாங்குறதுலேருந்து, காய்கறி வாங்குறதுலேருந்து, ஐஸ்கிரீம் வாங்குறதுலேருந்து, தண்ணி பாட்டில் வாங்குறதுலேருந்து அனைத்திலும் கமிஷன் பார்த்து அந்த கமிஷனை கொண்டு உடையாமல், சிக்காமல், பிக்காமல் கொண்டு லட்சுமி நாராயணன் கொடுக்கிறார். ஏன்னா லட்சுமி நாராயணன் கூட பிச்சதா அந்த ஆஷா குப்தா. இந்த ஆஷா குப்தா யாரு? முன்னாள் ஆளுநர் மாளிகையில் வேலை செஞ்ச ஒரு பெண்மணி. படிப்பறிவு கிடையாது, தகுதியும் கிடையாது. டிஜிஎம்மா இப்போ சுற்றுலாத்துறை இருக்கிறார். அவருக்கு அந்த பதவிக்கு எந்த விதமான பொருத்தமான தகுதியும் கிடையாது, படிப்பும் கிடையாது, அறிவும் கிடையாது. கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோள். ஆளுநர் மாளிகையில் துரத்தப்பட்டார் அவர். கைலாசநாதன் வந்து முதல்ல வெளியே தெரிஞ்சுட்டார். ஏன்னா ஊழல் பெருவழி, லஞ்ச பெருவழி, இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு துரத்தி விட்டார போய் லட்சுமி நாராயணன் தூக்கி பிடிச்சி அங்கே கொண்டு வச்சு சுற்றுலாத்துறை கொள்ளையடிச்சு கொடு. என்ன அக்குறும்பு அநியாயம் போல நடக்குது. மெரினா பீச்சு, ஈடன் பீச்சு, லேக் பீச்சு, சேண்ட் பீச்சு, போட் ஹவுஸு நல்ல லாபத்தில் போகுது. நல்ல லாபம். பிடிடிசியும் சுற்றுலாத்துறையும் நல்ல லாபம். அந்த லாபத்தை சார்பிடவர் இந்த லட்சுமி நாராயணனும். லட்சுமி நாராயணனுக்கு பணத்தை சம்பாதித்து கொடுப்பவர் இந்த ஆஷா குப்தா. ஆஷா குப்தாண்டா தெரியும். பல ஆண்டுகளாக குப்பை கொட்டினாங்க. லஞ்ச ஊழல் பெருவழி. எந்த ஆளுநர் வந்தாலும் அவருக்கு தாஜா பண்ணி மேக்கப் பண்ணி விட்டு இவதான் சம்பாதிப்பான். இந்த ஆளுநர்கிட்ட எடுபடலை, அதனால் கொள்ளடிச்சான். இந்த ஆளுநர் வெளியே தெரிஞ்சுட்டார். போனால் லட்சுமி நாராயணன் காலை பிடிச்சா அவர் ஒரு பதவி கொடுத்தாரு. டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் பதவி கொடுத்தோன்னே சுற்றுலாத்துறை உட்காந்துக்கிட்டா. சுற்றுலாத்துறை நாசப்படுத்தி சீரழிச்சிட்டான். உழைக்கும் ஊழியர்கள் 10 பைசா கிடைக்கல. சம்பளம் பாக்கி, அரியரு, போராட்டம், சம்பளம் இருக்குது. ஆனால் அந்த ஆஷா குப்தா கொள்ளையடித்து அத்தனை தொகையும் லட்சுமி நாராயணன் கொடுக்குறான் கொடி. ஏன்னா அவர் தான் காப்பாதர். அவளுக்கு உனக்குலாம் மதிப்பு, மான, சூடு சொன்ன இல்லை. ஆஷா குப்தா என்ன பெரிய இது? ஐஏஎஸ், அது ஐபிஎஸ்ஸா இல்லை பிசிஎஸ் ஆஃபீஸரா? சாதாரண ஒரு குரூப் டி வந்தது. அந்த குரூப் டியை டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் ஆக்கி பிறகு பார்த்தது இந்த உத்தமர், மகா உத்தமர் லட்சுமி நாராயணன். பொதுப்பணித்துறை கொள்ளையடிச்சது போதாது என்று பொதுப்பணித்துறை கொள்ளையடிக்கிறாங்க. 30% கமிஷனு. நல்ல ஒரு நேர்மையான அதிகாரியை சிபிஐயில் சிக்க வைத்த பெருமை இந்த லட்சுமி நாராயண, வீரசெல்வம்,
அக்கா சுந்தர். இந்த அக்கா சுந்தர் இதான் வேலை, ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்து கொண்டு கொள்ளையடிப்பது தான். இதனுடைய பிரான்ச்சு இப்போ ஜிப்மரில் திறந்தான். அங்கே 10 பேர் வச்சிருக்கான் அக்கா சுந்தர், ஆளுக்கு 2 லட்சம் வாங்கிட்டு. என்னதான் பண்ணுறீங்க? பணத்தை வாங்கி ஏண்டா நாசமாக போவீங்க நீங்களா? லேக் ஒரு கேண்டீன் ஓப்பன் பண்ணி ஜிப்மரில் 2 லட்சம் ரூபா வாங்கியிருக்கான் ஒரு ஆளுக்கு, 10 லேடிஸு. இந்த சுற்றுலாத்துறை சின்ன பின்னமாக்கி உதாசீனப்படுத்தி அழிக்கி நினைக்கும் ஒரு நபர் தான் இந்த ஆஷா குப்தா. இந்த ஆஷா குப்தா மீது கவர்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்கலாம் பாண்டிச்சேரி மாநிலம் முழுவதும் வால் போஸ்டர் ஒட்டி இந்த துறையை அசிங்கப்படுத்துவேன், அவமானப்படுத்துவேன், இது உறுதி. என் மீது நீங்கள் எந்த வழக்கு வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். நேர்மையான அதிகாரி லட்சுமி நாராயணனுக்கு பிடிக்காது. உன்னுடைய சொத்து என்ன? இன்றைக்கி உன்னுடைய சொத்து என்ன? அமெரிக்காவில் முதலீடு பண்ணிருக்காங்க லட்சுமி நாராயணன். அமெரிக்காவில் முதலீடு கொண்டு போட்டிருக்கான் பொண்ணு வீட்டில். காசை சம்பாரிச்சு காசை கூட அங்கே போயிட்டுது. இன்றைக்கி என்ஆர் காங்கிரஸுக்கு பொருளாளரே அவன் தான். பேர் தான் டம்மி பொருளாளர் திறக்கிறான். என்ஆர் காங்கிரஸுடைய பொருளாளர் லட்சுமி நாராயணன் தான். பல ஆயிரம் கோடி வாரி கொடுக்குறாரு காசை. நீ நின்னா தோற்றுருவல. நீ ராஜபவன் நின்னா தோற்பது உறுதி. உன்னை தோற்கடி போவது மிக பிரபலமான அரசியல்வாதி என்பதை மறந்து விடாது. உன் தோல்வி உறுதி செய்யப்பட்டது. வேற ஏதாவது தொகுதி ஓடி போடு, அங்கே ஏமாற்றலாம். இனி ராஜபவனை ஏமாற்ற முடியாது. அனைத்து மட்டத்திலும் ஊழல். காசு புல்லா கோயிலில் கூட காசு வாங்குறாயா? மணக்குள என்ன கோயிலில் ஈவோ போகிறதில்ல, அதில் காசு. ஈசன் கோயில் சீனிவாசன் ஒரு ஈவோ பதவியே போயிடுது, இன்னும் உட்கார வச்சிருக்கான். அங்காள பரமேஸ்வரர் கோயில் அதில் இப்படி எல்லா கோயிலுடைய அட்ரூவியும் கூட எங்கள் கையில் தான். லட்சுமி நாராயணன் பேர் லட்சுமி நாராயணன். லட்சுமி கடாட்சம் கொட்டுது அந்த ஆளுங்க. காசு தலையில் முடியும் கொட்டி போச்சு, காசும் கொட்டுது. சிரிப்பாக எவனாச்சும் அவ்வளோ கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பணம் எதுக்காக? உனக்கு இருக்கிறது 2 மகள்கள். அரசு பதவி கொடுத்து கவர்னர் அந்த மக்கள் நல்ல பதவி கொடுத்துறாங்க, எல்லாத்திலும் கொள்ளடிக்கிற. ஏன் ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி நீ கவனம் வாங்கியிருக்க? தீனதயாளன் பேர் இந்தியாவிலே வாட்டர் அட்வைசர் தீனதயாளன். அது மட்டுமல்ல, நேர்மையாக கடமையாற்ற வேண்டும், நேர்மையாக பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து துறைகள் பொதுப்பணித்துறையிலே போடக்கூடிய சாலைகள் அனைத்தும் தரமாக இருக்க வேண்டும் என்று ஐஇடி தரச் சான்றிதழ் கொடுத்தால்தான் நான் உனக்கு பில் செட்டில் செய்வேன், செக் கொடுப்பேன்னு சொன்ன ஒரு நேர்மையான அதிகாரி தீனதயாளன். அப்படி செய்தால் எனக்கு வருமானம் வராது. ஆர்பிட்ரேஷன் ஒழிச்சார், மேல்முறையீடு செஞ்சு கான்ட்ராக்ட் ஒப்பந்தக்காரர்கள் நல்லா சம்பாதிச்சான், அதை ஒழிச்சார். நாமினேஷன் வழக்கு ஒழிச்சார். இதெல்லாம் பிடிக்க மாட்டேன். வீரசெல்வம், அக்கா சுந்தர், இந்த ஜிடி பிரசவம் தரக்கான் தண்டபாணின்னு அவன் கடலூர்ந்து வந்தவன். அவனுடைய சொத்து இன்னைக்கு 1000 கோடிக்கு மேலே இருக்குது. இவன் இந்த லட்சுமி நாராயணன் ஒன்றா கூட்டு கொள்ளையர்கள். இன்னும் பாலா பாலசுமன் திறக்கணும் என்ஹெச்சில் எஸ்சி வந்து போனவன். அவன் அடித்த கொள்ளை கொஞ்சம் நெஞ்சமே கிடையாது. ஈசிஆர் சாலையில் முள்ளோடையிலேருந்து சென்னை வரைக்கும் போடக்கூடிய 4 வழிச்சாலைக்கு பணம் வாங்கி கொடுத்ததே அந்த தீனதயாளன் தான். அது மட்டுமல்ல, இன்னைக்கு நீர்நிலைகள்லாம் சிறப்பாக தூர்வாரப்படுதுன்னா அவர் தான் காரணம். 73 ஏரிகள் தூர்வாரப்பட வேண்டும், செப்பனிடப்பட வேண்டும், அதனுடைய கொள்ளளவை ஆழத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறியவர் தீனதயாளன். அவர் போட்ட நிதி தான், அவர் போட்ட பிளான் தான். இப்போ 4 வழி பாலம் கட்டுறாங்க, அந்த பாலத்துக்கு 470 கோடி வாங்கி கொடுத்தது அவர் தான். அப்பேற்பட்ட மனிதரை சுயநலத்துக்காக பழி வாங்குறானோ சிபிஐ காட்டி. அவர் எந்த இடத்துல லஞ்சம் வாங்கலை, நிரூபிக்க முடியாது, இந்த முண்டங்களை நிரூபிக்கவே முடியாது. இருந்தாலும் சூழ்ச்சி சதிவலை பின்னப்பட்டு அவரை ஒழிக்க திட்டமிட்டு ஒழித்தார்கள். அதில் அக்கா சுந்தர் மூளை, லட்சுமி நாராயணனுக்கு மூளை இல்லை, அது வேறு விஷயம், கொள்ளையடிப்பது தெரியும். வீரச்செல்வம் காசு வந்தால் போதும், வயிற்றை பூழ்த்திக்கிட்டு அப்படி நடப்பார் ரோட்டில். காசு தான் பிரதானம், பணம் தான் பிரதானம். உப்பனார், அந்த உப்பனாருக்கு மாற்று திட்டம் போட்டதே தீனதயாளன் தான். அது மட்டுமல்ல, கருடிக்குப்பம் பம்பிங் ஸ்டேஷனை மாற்றி அமைச்சு அந்த நாத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு போனார். எல்லாமே தீனதயாளன் போட்ட திட்டங்கள் தான். கவர்னரால் பாராட்டப்பட்டவர். கவர்னர் ஒரு வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அதே மாதிரி தீனதயாளன் ஒரு வாட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. டேப் வாட்டரை அப்படியே குடிக்கணும், அதுதான் நீ உலக நாடு போல செய்யுது. நீ பியூரிஃபைட் வாட்டரை குடிச்சிட்டு வாடுங்க. அதுக்கு என்ன காரணம்? நீ உன்னுடைய நிர்வாகம் சரியில்லை, நீ தகுதி இல்லாதவன், நேர்மையற்றவன், ஊழல்வாதி, அராஜகம் செய்பவன். இந்த வீரசெல்வம் உன்னை வச்சுக்கிட்டு உனக்கு தகுதியே கிடையாது. ஒரு ஒரு ஏஇ, இஐ, இஎஸ்சி ஆகி, எஸ்சி வந்து சி ஆகி, சி வேறு மெம்பர் செக்ரட்டரி, இதில் வேறு பாண்டிச்சேரி பிளானிங் அதில் வேறு மெம்பர்